தீமைகளை எல்லாம் வென்று துக்க வெள்ளத்தை தாண்டி கரையேறிய வணங்கத்தக்க புத்தரையோ அவர் அடியார்களையோ வணங்குவோன் நிர்வாண நிலை பெற்று எதற்கும் அஞ்சாது சஞ்சரிக்கும் முத்தர்களை வணங்குவோன் அடையும் புண்ணியத்தை அவரும் அளவிட முடியாது. இன்றைய தமபத பாடங்கள் மிகவும் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். இது அதிகமாக விளக்கங்கள் தேவையில்லை. வணங்குதல் எல்லோரையுமே வணங்குகிறார்கள். எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் என்று திருவள்ளுவர் சொல்வதைப் போல எல்லோரிடம் வணக்கமாகவும் இணக்கமாகவும் இருக்கத்தான் வேண்டும். ஆனாலும் எல்லோரையும் வணங்குவதனாலே எல்லாம் ஒரே விதமான புண்ணிய பலன் என்பதெல்லாம் இல்லை. அதனால் எல்லோரிடம் வணங்கத்தான் வேண்டும், வணக்கமாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அந்த பலன்கள் வித்தியாசப்படும். பணிவோடு இருக்கலாம், ஆனால் பலன்கள் என்பது இப்படி தீமைகளையெல்லாம் வென்று துக்க வெள்ளத்தை தாண்டி கரையேறிய வணங்கத்தக்க புத்தரையோ அவர் அடியார்களையோ வணங்குவோம் என்று சொல்கிறது முதல் பாடம். அப்படி அவர்களை வணங்குகிறவன் அவன் அடையும் புண்ணியத்தை அவரும் அளவிட முடியாது. ஏனென்றால் அந்த வணக்கம் என்பது உள்ளன்போடு வணங்குதல். அப்பொழுதுதான் அது சரியான பலனை கொடுக்கும். வெறும் புறத்திலே வணங்கிவிட்டு அகத்திலே உள்ளத்திலே வணங்காமல் இருக்கின்ற ஒரு சம்பிரதாய வணக்கம், ஒரு சடங்கு சம்பிரதாய வணக்கங்கள், அவைகளில் அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. எதோ ஒன்றும் உள்ளும் புறமும் ஒன்றாக இருக்க வேண்டும். வெளியிலே வணங்கும் பொழுது அவர்களுடைய உள்ளத்திலும் வணங்க வேண்டும். அப்பொழுதுதான் சரியாக இருக்கும். உள்ளத்தில் வணங்க வேண்டும் என்று சொன்னால் உள்ளத்திலே அவர்களை பற்றிய சரியான புரிதல் இருக்க வேண்டும், புரிந்துணர்வு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவரை பற்றி உயர்வாக புரிந்து வைத்திருந்தால்தான் அந்த உயர்வை எண்ணி வணங்க முடியும். செயற்கையாக சென்று இவரை வணங்கு, இவரை உயர்வாக எண்ணி வணங்கு என்று சொல்லிக் கொடுக்க முடியாது இதே விஷயத்தில். அதனால் அவர்களை பற்றி நன்கு தெரிந்து வணங்க வேண்டும், உண்மையாக வணங்க வேண்டும். அப்படி வணங்குவது என்பது தீமைகளையெல்லாம் வென்று துக்க வெள்ளத்தை தாண்டி கரையேறிய புத்தர். தீமைகளை எல்லாம் வென்று என்று சொன்னால் உலகத்தில் இருக்கிற தீமையை ஜெயிச்சார் அவர். அப்படி இருந்தால் புத்தர் மறைந்த பிறகு தீமை எல்லாமே மறைந்து விட்டிருக்க வேண்டுமே, உலகத்தில் நன்மை மட்டும்தான் இருக்க வேண்டும். அப்படி இல்லை. தன்னிடம் வருகின்ற தீமைகள் எல்லாம் ஜெயித்தார். முதல் தன்னிடம் உள்ள தீமைகளை எல்லாம் பல பிறவிகளாக ஜெயிக்கிறார், 500 ஆண்டுகளாக. அதற்கு பிறகு தான் எதிர்கொள்ளும் தீமைகள் எல்லாம் ஜெயிக்கிறார். அதுதான் தீமைகளை எல்லாம் வென்று. இந்த இரண்டில் ஜெயித்தால் போதும். அதான் முதலில் ஜெயித்ததே பெரிய விஷயம். தன்னிடம் இருக்கும் தீமையை ஜெயித்தல், வெல்லுதல், தீமைகளை எல்லாம் வென்று. கொஞ்சம் ஒரு பாயிண்ட் கம்மியாக வைப்பா, அது டிஸ்டர்பிங்காக இருக்குது. மாஸ்டர் வால்யூம் கம்மியாக. சரி. துக்க வெள்ளத்தை தாண்டி, இது பார்ப்பதற்கு ஒரு வரியை போல தோன்றுகிறது. துக்க வெள்ளத்தை தாண்டி கரையேறிய, அவ்வளவுதான். இப்போது நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள், நீங்கள் எல்லாம் இப்போ ஒரே துக்க வெள்ளத்தில் மூழ்கியாக இருக்கிறீர்கள். அப்படியே சோகமாக ஒரே துக்கமாக இருக்கிறோமே நம்ம, அப்படி இல்லை இல்லையா? ஏதாவது ஒரு தோல்வி கண்டவன், இளைஞர்களாக இருந்தால் காதலிலே தோல்வி கண்டு அது துக்கமாக இருத்தல். அரசியல்வாதியாக இருந்தால் ஒரு நாள் முதலமைச்சராக இருந்து மறுநாள் எழுந்தோமே துக்கமாக, அந்த ஒரு துக்கமாக இருத்தல். இல்லை ஒரு நாடாக இருந்தால் ஒரு போரிலே வெற்றி பெற்றும் தோல்வி கண்டோம் என்று இழுத்தல். இப்படி இருக்கும் அந்த துக்கங்கள். இப்போ நீங்கள் எல்லாம் அந்த மாதிரி இல்லை. இப்பொழுது என் எதிரே அமர்ந்திருக்கிற நீங்கள் யாரும் இம்மாதிரியான எந்த ஒரு துக்கத்திலே மூழ்கி இல்லை. யாராவது ஒருத்தவங்க மனசு கஷ்டமாக இருந்ததுன்னா பெரிய துக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரியாக இல்லை, சாதாரணமாக இருக்கிறீர்கள். சரி, ஆனால் சாதாரணமாக இருக்கிற நீங்கள் துக்கம் இல்லாமல் இருக்கிறீர்கள். ஆனால் புத்தர் துக்க
துக்க வெள்ளத்தை தாண்டி கரையேறியபடி நீங்கள் துக்க வெள்ளத்தை தாண்டி இருக்கிறீர்களா என்றால் இல்லை. நாளைக்கே ஒரு தோல்வி வந்தால் நாளை உங்களுக்கு துக்கம் வந்து பிடித்து கொள்ளும். புத்தருக்கு அது பிடித்து கொள்ளாது. இதுதான் வித்தியாசம். துக்க வெள்ளத்தை தாண்டி கரையேறிய என்றால் ஆற்றுல தண்ணி இல்லை, அதனால் சௌகரியமாக நின்று கொண்டிருக்கார். திடீரென்று காட்டாற்று வெள்ளம் வந்தது, 5 பேரை அடித்து சென்று விட்டதுன்னு பார்க்குறோம் செய்தியில். அதே போல் அந்த துக்க வெள்ளம் வரும்போது அடித்து சென்று விடும். துக்க வெள்ளத்தில் மூழ்கி விடுவான் மனிதன். அதே கரையேறியில் நிற்கிறவன் எவ்வளோ ஆற்றுல எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் கரையில் இருக்கிறவனை அது எப்படி அடித்து செல்லும். அதே போல் புத்த பகவான் தன்னை வென்று தீமைகளெல்லாம் வென்று துக்க வெள்ளத்தை தாண்டி கரையேறி நிற்கிறார். அதனால் எவ்வளோ துக்கம் வந்தாலும் அவரை ஒன்றும் அது செய்வதில்லை. ஆனால் அப்படி கரையேறியவர்கள் மிகவும் அரிது என்பதனால் அத்தகைய புத்தரை வணங்கினால் பெரும் புண்ணியம் சேரும் என்று சொல்லி கொடுக்கிறது நமக்கு. அத்தகைய புத்தரையோ அவருடைய அடியார்களையோ வணங்குவோன் மிகவும் பெரிய புண்ணியத்தை அடைகிறான் என்று சொல்லி, அது உண்மைதான். அது அந்த நிலை அடைந்தவர்களுக்கு அது புரியும். வெளியில் பார்ப்பதற்கு உங்களுக்கு வந்து இங்கே கூட நாம் அதெல்லாம் செய்யலை இல்லையா? நம்ம நினைத்தால் செய்திருக்கலாம். இங்கேயோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை வகுப்பொழியிலோ எல்லாரும் வந்து கட்டாயமாக நமஸ்காரம் பண்ணிட்டு சாமிக்கிட்ட பிரசாதம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு ஒரு ஆளை விட்டால் செய்ய மாட்டாங்களா ஜனங்க? ஏன்னா இங்கே தான் வராங்க, என்ன தான் பார்க்க வராங்க. வரும்போது அதை ஒரு சிஸ்டமேட்டிக்காக வச்சா யார் வரிசையில் வந்தாலும் அவங்க ஒரு நமஸ்காரம் பாத நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் வாங்கணும்னு வைக்கலாம். அதோட பெரிய கஷ்டம் இல்லை. யாரும் தப்பாகவும் சொல்ல மாட்டான். சாமியாரை பார்க்க போகிற பாத நமஸ்காரம் பண்ணி பிரசாதம் வாங்கினா அதில் என்ன உனக்குன்னுவான். ஆனால் நம்ம நீங்கள் பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை வகுப்புல எந்த வகுப்பிலும் கூட உங்களுக்கு வந்து அதை கட்டாயமாக்கி இருக்க மாட்டோம். இந்த இடத்துல வேறு வழியே இல்லாமல் வரிசையில் வரோம். நம்ம பிடிக்கலனா கூட ஒரு சாம்பிரதாயத்தை வணங்கிட்டு தான் போகணும். சும்மா வேடிக்கை பார்க்க வரவனா கூட அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்கிறதில்ல. சுதந்திரமாக நேராக தான் வருவார்கள். கையெழுத்து வணங்கிட்டு பிரசாதம் போயினே இருப்பாங்க. விருப்பம் இருக்கிறவங்க கொஞ்சம் தூரத்தில் பக்கமாக போய் அப்படி வணங்கிட்டு கூட வராங்க. இரண்டையும் தடுப்பதில்லை. நாம் இதற்கு வழிவகுத்திருக்கிறோம். நேராக வந்து இது என்னன்னா, இது ஏதோ பார்க்குறதுக்கு இது வந்து ஒரு சுயமரியாதைக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறோம். எல்லாரும் அவங்க விருப்பம் அந்த மாதிரி மட்டும் இல்லை. இது உள்ள என்ன ரகசியம் இன்னொன்று என்னன்னா, வணங்குறவங்க எல்லாருமே புண்ணியசாலியாக நல்லவனாக தான் இருப்பான்லாம் சொல்ல முடியாது. இந்த நிலை அடையாதவர்களுக்கு இதெல்லாம் ஒரு பந்தா, ஒரு குஷி. இவ்வளோ பேர் நமஸ்காரம் பண்ணுறாங்க, நம்ம அவ்வளோ பெரிய நிலையில் எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ண நிலைகிற அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும் உங்களுக்கெல்லாம். அதில் ஒரு மிதப்பாக இருக்கும். அது ஒரு பெரிய கௌரவம், மரியாதை அதெல்லாம் இருக்கும். ஆனால் நிலை தாண்டினவங்களும் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அதெல்லாம் எதுவுமே இருக்காது. பிரம்மேந்திரர் முன்னாடி ஞானச்சேரி வகுப்புன்ட்டு அங்கே முருடிஸ் லாட்ஜில் மாடியில் இருப்பார். நான் அவரை வணங்கிட்டதே கிடையாது. நேராக போவோம், வகுப்பில் உட்காந்து வகுப்பு கேட்டுட்டு எல்லோரும் வாங்குறது துப்புன்னு கிட்டே போங்க. நான் பால் பஸ்ஸு பிடிக்கிறதுக்கு ஓடும். ஏன்னா அதுக்கப்புறம் 2 மணி நேரம் போனேன் எங்கள் வீட்டுக்கு போகிறது. 8:30 மணிக்கு பஸ் பிடிச்சா 10:30 மணி போன மணி தான் போனால் நான் இப்படி ஓடுவேன் எதிர்க்க. வணங்கினதே கிடையாது. ஆனாலும் அவர் என்னை கைவிட்டதே இல்லை. அது ஒரு பெருசாக எடுத்துக்கவே இல்லை. அவர் உடனே நீ என்னை வணங்கலான்னு வணங்காவிட்டாலும் நீ அன்னை எண்ணத்தோடு இருக்கிறான் என்பதான் எனக்கு முக்கியம்னு எழுதி போட்டார் ஒரு நாள். அப்போ நான் கல்லூரியில் படிச்சிருந்தேன். எனக்கு அது இந்த மாதிரியான இதெல்லாம் தெரியாது. நீக்கி போக்கலாம் எல்லாம் தெரியாது. அவங்களுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணணும் போனாலாம் எனக்கு தெரியாது. அதுக்கு பிறகு நான் 3 முறை நமஸ்காரம் பண்ண இப்பொழுதெல்லாம் அது வேறு விஷயம். ஆனால் அப்பொழுது அது அவங்க ஒரு பொருட்டை எடுத்துக்கிறது இல்லை, அவ்வளோதான். அதுதான் அவர் எழுதி போட்டேன். நான் அது பொருட்டை எடுத்துக்கிறது இல்லை. நீ வணங்கலையான்றது. ஏன்னா வணங்கிட்டு இங்கே கூட சொன்னேன், என்ன ஒரு மடத்துக்கு நீங்கள் வந்து அங்கே வந்து தங்கி நீங்கள் மடத்தை பார்த்துக்கிறீங்களான்னு கூட கூப்பிட்டாங்க. அப்போது 2 பேரும் வந்திருந்தாங்க. 2 பேரும் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி உட்காந்து பேசி நீ வாங்கன்னு கூப்பிட்டாங்க. வளர்நூல் இருந்தப்போ மாடியில். அப்போ இறைவன் காமிச்சான் ஒருத்தருடைய எண்ணத்தை. அவர் என்ன எப்படி வணங்குறாருன்னா, வணங்கி நீ வந்து எங்கள் சொத்தை அனுப்புறதுக்கு நாங்கள் உங்கள் காலில் ஊந்து கூப்பிட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அந்த எண்ணம் ஓடினதை காமிச்சான் இறைவன். அது என்ன ஓடலைன்னா கூட நான் போயிருக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய முறைகள் அவங்களுக்கு எப்படி ஒத்து வரும். நான் இயேசுபிரானை சொல்கிறேன், புத்தரை சொல்கிறேன். எனக்குன்னு இந்த இடத்துல ஒரு அமைப்பு இறைவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறான். இந்த இடத்துல அந்த சுதந்திரமாக செயல்படுறேன். எனக்கு பிடித்திருக்கிறது இயேசுபிரான் பைபிள் எடுக்கிறேன், எனக்கு பிடித்திருக்கிறது புத்த பகவான் தமபதை எடுக்கிறேன், எனக்கு பிடித்திருக்கிறது பிள்ளையார் சக்தி கொண்டாடுறேன். அவ்வளோதான்.
இந்த சுதந்திரம் பின்னால் வரணுன்றதுக்காக என்னவோ தெரியல, எனக்கு வந்து அப்பொழுது இறைவன் வந்து அதில் அந்த நாட்டு ஆர்வத்தெல்லாம் கொடுக்கல எனக்கு. ஆனால் இந்த எண்ணத்தையும் காமிச்சான். அப்புறம் உட்காந்து பேசியிருந்தேன். அப்புறம் நான் சொல்லிட்டேன், இல்லை நான் வந்து கிறிஸ்மஸ்லாம் கூட கொண்டாடுவேன், உங்களால் அது ஜீரணிக்க முடியாது, அதனால் வேணாம், நீங்கள் யாருன்னா பார்த்துங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். நல்ல டைப் தான் இருந்தாலும் அதை சொல்ல வரேன். அப்போ இந்த வணக்கம் உங்களுக்கு உதாரணத்துக்காக சொல்கிறேன், இந்த வணக்கத்துக்கும் மற்ற வணக்கத்துக்கும் இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் வித்தியாசம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் அது இது மாதிரிலாம் இருக்கும். அதனால் நாம் இங்கே அதெல்லாம் பண்ணுறதே இல்லை. அந்த அறிதல் உணர்தல் என்பதே வணங்குதல் தான் பிரம்மேந்திரோடைய உபதேசம். வணக்கம்னா உண்மையான அர்த்தம் என்னன்னா அறிதல் உணர்தல். ஒருவரிடம் சென்று அவன் சொல்லுவதை அறிய முற்படு, அந்த அறிந்ததை உணர முற்படு. இப்படி நீ செய்தால் அது பேர் தான் உண்மையான வணக்கம். அப்படி கொண்டு போன பெரிய பிரம்மஞானி. நான் வளர்ந்ததே அப்படி தான். அதனால் நானே அந்த மாதிரியான ட்ரிக்கி ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிறது இல்லை. இங்கே எல்லோரும் நமஸ்காரம் பண்ணிட்டு தான் வரணுன்ற மாதிரிலாம் பண்ணுறது இல்லை. கூட இருக்கிறவங்களும் ரொம்ப நாள் என் கூட இருக்க அவங்களுக்கு என்னோடய இயல்பு தெரிந்து அவங்களும் அதெல்லாம் செய்கிறதில்ல. ஏன்னா ஒரு ஆள் போட்டு குரல் கொடுத்தாலே போதும், எல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்களா, நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்கன்னா பண்ணிட்டு வருவாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் எந்த நமஸ்காரம் எந்த வணக்கம் எனக்கு ஏற்கனவே இதை காமிச்சிருக்கான் இறைவன், இது கூட வணக்கம்தான். இந்த வணக்கம் பண்ணாங்கன்னா நான் எங்கே போகிறது இல்லையா? புறத்திலே ஒரு வணக்கம், ஆனால் உள்ளத்தில் ஒரு சின்னதாக ஒரு அலட்சியத்தன்மை அப்படியெல்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதெல்லாம் வணக்கம். அந்த மாதிரி வணக்கத்துக்கு இந்த பலன்லாம் கிடையாது. அதே மாதிரி சில பேர் வணங்கும் போது அவங்க ஊர் சாமியாரை பெருசாக நினச்சின்னு இருப்பாங்க, இங்கே என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு வந்திருப்பாங்க. அப்போ அவங்க என்னதான் இருந்தாலும் அந்த சாமி மாதிரி வராது அப்படி நினச்சின்னே இங்கே வணங்குவான். கூட இந்த பசங்களே அப்படிலாம் பண்ணியிருக்கேன். நான் சொல்லியிருக்கிறேன், அப்போ உனக்கு வந்து வேறு சாமியார்கிட்ட அவர்கிட்ட உனக்கு மனசு ஈடுபாடு இருக்குது, அதனால் நான் எது செஞ்சாலும் உனக்கு அதை ஒப்பிட்டு பார்த்து என்னதான் இருந்தாலும் அவர் மாதிரி வராது, அப்படியே உனக்கு மனசில் ஓடிக்கினே இருக்குப்பா, நீ பேசாமல் அவர்கிட்ட போயிடு, ஏன் அவஸ்தைப்படுற, என்கிட்டயும் இருக்கிற உனக்கு அவர் வசதியாக இருக்குது, அப்போ எனக்கு அவஸ்தையாக இருக்குது எல்லாம் கூட சொல்லியிருக்கிறேன். ஆனால் பசங்க அதெல்லாம் போகாதுங்க, அந்த அளவுக்குலாம் அவங்களால மெச்சூரிட்டி இல்லை. அப்புறம் தானாகவே அது வந்து வேறு பிரச்சனையெல்லாம் அவங்கள வெளியேற்றிடுது. திரும்ப வந்துடுவோம். வணக்கம் சொல்கிறேன். வணக்கம் வந்து உங்ககிட்ட இப்போ இருக்குது, உங்களுடைய பார்ட்டி இப்போ. அதனால் உங்களுக்கு அது விளக்கிற வணக்கம் என்பது சரியாக புரிந்து கொண்டு அறிதல் உணர்தல் என்று வணங்க வேண்டும். அவருடைய கருத்தை நாம் அறிய வேண்டும், அதை உணர வேண்டும். அதுக்காக செய்யும்போது தான் சரியான வணக்கமாக இருக்கும். அப்படி வணங்கும் பொழுது எல்லாம் பண்ணுறாங்களே, ஒரு பெரிய மனிதராக அந்த சமுதாயத்தில் ஒரு அரசியல் தலைவராக கூட இருக்கிறார், இல்லை ஒரு நடிகராகவோ இருக்கிறார் இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு மரியாதை காலத்தொட்டு கும்பிட்றாங்க, அதெல்லாமும் நடந்துன்னு தான் இருக்குது. அப்புறம் சாதாரண பணிவு தான் அது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் புத்தரை வணங்குதல் என்பது பெரும் புண்ணியத்தை உனக்கு தரும். அந்த புண்ணியத்தை எவரும் அளவிட முடியாதுன்றார். அவ்வளோ பெரிய புண்ணியம். ஏனென்றால் அவர் அந்த நிலையை எட்டி பிடித்திருக்கிறார், வேறு ஒன்றுமே இல்லை. தீமைகளை எல்லாம் வென்று துக்க வெள்ளத்தை தாண்டி கரையேறி இருக்கிறார். சாதாரண விஷயம் ஒரு வரியில் சொல்லிடுற துக்க வெள்ளத்தை தாண்டின்னா அதை சொல்ல தான் வந்தேன் நான். இப்போ நீங்கள்லாம் ஒன்றும் துக்கத்தில் இல்லை, ஆனால் புத்தரோடு உங்களை ஒப்பிட்டு கொள்ள முடியாது. அவர் துக்க வெள்ளத்தை தாண்டி இருக்கிறார், நாங்களும் துக்கம் இல்லாமல் தான் இருக்கிறோம், அப்படி சொல்ல முடியாது. அந்த துக்கம் என்றாலே என்னென்ன தெரியாது உங்களுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் துக்கம் இல்லாமல் வாழறீங்களா வாழ்க்கை, அதுவே ஒரு துக்கமான வாழ்க்கை, அதுவே தெரியாது உங்களுக்கு. அதை தான் புரிய வைக்க சொல்கிறார் புத்தர். மக்கள் தாங்கள் துன்பத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு அடையாள குறியீடு தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியலாம் சொல்கிறேன். கண்ணாடியை முன்னாடி பார்த்து புத்தர் முகத்தில் இருக்கிற அந்த அமைதி நமக்கு ஏன் வரல, நம்ம துக்கம் இல்லாமல் தானே வாழறோம், அதுதான் அடையாளம். அப்போ நம்ம முகத்தில் இருக்கிற பதிவுகள் வந்து எங்கே ஒரு இடத்துல துக்க பதிவு சோக பதிவு காட்டுது. அப்போது என்ன, நாம் வந்து துக்கத்தோடு தான் வாழறோம், அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியுது. வெளியில் அது நம்மளால் பெருசாக காட்டிக்கல, பெரிய துக்கமாக இல்லை, நம்மளுக்கு தெரியல, அவ்வளவுதான். அந்த சின்ன சின்ன துக்கங்களை பழக்கி வளர்த்துற தொட்டு அதுலேயே வாழறேன். சொல்கிறாங்க இல்லையா, அந்த மீன் விற்கிறவங்க, கருவாடு விற்கிறவங்க, பூக்காரங்க வீட்டுக்கு போனால் தூக்க முடியாது, பூ வாசனை அவங்களுக்கு நாத்தமாக இருக்கும்,
அப்புறம் அந்த கருவாட்டு கூடி எடுத்து தலைமாட்டை வச்சு தூங்கினா தான் தூங்குவாங்க. அந்த பழகிடுது அந்த வாசனைக்கு. அதே போல் அந்த துக்க வாழ்க்கை மக்களுக்கு வந்து பழகிடுது. பழகி தன்னை சுற்றி கோடானு கோடி இப்படி தான் வாழறான். வாழ்ந்து அதில் சின்னவன் பெரியவன் ஜெயிச்சவன் தோத்தவன், நான் ஜெயிச்சிட்டேன், நான் இவ்வளோ பணம் வச்சுக்கிறேன், நான் இவ்வளோ பதவி வச்சுக்கிறேன், என்கிட்ட வச்சுக்காத, நான் இவ்வளோ பெரிய ரவுடி, இல்லை உலகத்தில் எல்லா ரவுடியும் எனக்கு தெரியும்னு ஒரு பிராமணாச்சாரிய கூட சொல்லி கண்ணம்னு வாழறாங்க. அது நடுவில் அதே போல் நாமளும் வாழும்போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியறது இல்லையா? எல்லோரும் போகிற நீங்கள் அதில் போட்டி போகாமல் நான் எப்படி நீ எப்படி, அது ஜெயித்து வெளியில் வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் புத்தர் சொல்கிறார், மக்களுக்கு இன்னும் தாங்கள் துன்ப வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதே தெரியாமல் வாழ்கிறார்கள். ஏதாவது ஒரு நன்மை செய்ய விரும்பினால் மக்களுக்கு அவர்கள் உண்மையிலேயே துக்கமான வாழ்க்கை தான் வாழறாங்க என்பதை அவங்களுக்கு புரிய வைத்து விடு. புரிய வச்சுட்டா அதற்கு பிறகு அவன் அந்த துக்கத்தை விடுபட தான் பார்ப்பான். அவன் விடுபடுவதுக்கு அவனே முயற்சி செய்து அவனே விடுபட்டு வந்து விடுவான். விடுதலை வந்த உடனே அந்த துக்கத்தை விடுபட்ட பிறகு தான் அங்கேருந்து திருப்பி தான் தெரியும், இவ்வளோ துக்கத்தில் நம்ம வாழ்ந்து கிடந்தோம், என்னடா இது அப்படின்னு. அதனால தான் துக்க வெள்ளத்தை தாண்டின்போ அதுக்கு இன்னும் நிறைய அர்த்தம் இருக்குது. துக்க வெள்ளம் எதெல்லாம் துக்கம், அப்புறம் என்ன சாப்பிட்றாங்களே, தூங்குறாங்களே, இப்போ ஆண் பெண் காதலிச்சு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறாங்களே, அதெல்லாம் இன்பம் இல்லையா? அதெல்லாம் எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் நேராக நான் யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நேரடியாகவே அது என்ன இன்பமா துன்பமா, இது விடுதலை வந்து இன்பமா துன்பமா நேராகவே தெரியும். எல்லாமே விளக்கியே சொல்ல முடியாது, ஒரு அளவுக்கு தான் சொல்லுவாங்க. முகமது நபி கூட சொல்கிறாரு இல்லையா, 5 மனைவிகளோடு இன்பம் அனுபவித்தாலும் இறை இன்பத்தினால் அவை அற்ப சுகமாக ஏன் சொன்னார்? சும்மா சொல்லிட்டு போகிறாரு. இவன் யாரும் கல்யாணம் பண்ணிக்கூடாது, இவங்கெல்லாம் காஞ்சி கிடக்கட்டான் அப்படி சொல்லலை. அந்த விடுதலை இன்பம் இறை இன்பங்கிறதையே அனுபவிக்கிறார் ஆள். அதை அனுபவிச்சுட்டு அவரால் ஒப்பிட்டு பார்க்க முடியுது. பார்க்கும்போது அதை சொல்கிறார், இது வந்து அற்ப சுகம்தான், அதுதான் உண்மையிலேயே பெரிய இறை இன்பம், புனித இன்பம் தான் உயர்ந்த இன்பம். அதுக்கு முன்னால் 5 மனைவிகளோடு நீ வாழ்ந்தாலே அது தத்ருன்ற அற்பன்றார். அது அப்படி அந்த துக்க வெள்ளத்தை தாண்டி கரையேறியவர்களுக்கு அது என்ன துக்கம்னு தெரியும். மக்கள் எதை இப்போ முகமது நபி ஸ்டேட்மெண்ட்லேயே எடுத்து பாருங்க. இல்லை புத்த பகவான் அவர் 5 மனைவி, இவர் இளவரசராக இருந்து அரண்மனை முழுக்க பெண்கள் தான் வச்சுருந்தான். அந்த புறத்திலே தான் இவர் வச்சுருந்தார். இவர் துக்கம் தெரிஞ்சால் இவர் வந்து ஞானி ஆகிடுவார்னு ஜாதகத்தில் இருக்குது. அந்த விட்ட மன்னன் வந்து இவரை சிற்றின்பத்தில் மூழ்கி வச்சுருந்தான், பிள்ளையை எழுந்துடக்கூடாது. அப்போ இவருக்கு தெரியாத புத்தருக்கு எல்லாத்தையும் உதிரிட்டு வந்து துறவியாகி இப்போ அப்பா நம்மளுக்கு அந்த கவலையில் ஒரு பொடி சாறு கடிச்சா சாப்பிட்டுட்டு அக்கடா நிம்மதியாக தூங்கி கிடக்கலாம், அந்த சொல்லலை அவர். அதை சொல்ல வரல, அந்த துறவை சொல்ல வரல. பாடுபட்டு சாதகத்தில் பயிற்சியெல்லாம் செய்து ஞானம் கைவர பெற்று அந்த நிலைகளையே தாண்டி துக்கலை தாண்டி விடுதலை என்ற நிலையில் நிர்வாண நிலையில் நின்று அதுக்கு பிறகு திரும்பி பார்த்து தன்னுடைய பழைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த வாழ்க்கையை தான் நீ மக்கள் வாழறாங்க. அதில் ஒன்று அவ்வளோ பெரிய இன்பம்லாம் அது துக்கம்தான். அது விடுதலை பெற்ற அந்த அளவுக்கு பெரிய ஒரு நிலை, நிர்வாண நிலை பெற்று எதற்கும் அஞ்சாத சஞ்சரி. இயற்கையாக அவங்களுக்கு வந்து அச்சம் இருக்காது. மிரட்டுறாங்கல்ல, ஒன்று பார், உன்னை தித்துறோம், உன்னை அப்படியா இப்படியா, எனக்கு இங்கே எல்லாம் பண்ணுறேன், நீ என்ன அப்படியா இப்படியான்னா அதுக்கு அந்த பயம்லாம் இருக்காது. உட்காந்துக்கின்னு நம்ம பயப்படக்கூடாது அப்படி இருக்காது. இயற்கையாகவே பயம் இருக்காது. நிர்வாண நிலை பெற்று எதற்கும் அஞ்சாது சஞ்சரிக்கும். எதற்கு அஞ்சாமல் சஞ்சரித்து கொண்டே இருப்பார்கள், எங்கு சென்று கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட முத்தர்களை வணங்குவோன் அடையும் புண்ணியத்தை எவரும் அளவிட முடியாது. புத்தரையோ அவர் அடியார்களையோ இப்படி முக்தர்களையோ நிர்வாண நிலை பெற்று எதற்கு அஞ்சாது திரியும் முத்தர்களையோ இவர்களை வணங்குவோன் அடையும் புண்ணியத்தை எவரும் அளவிட முடியாது. அவ்வளோ பெரிய புண்ணியம் என்று சொல்லுகிறார். பாடத்தை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். உங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஒரு புத்தர் நிலை அடைந்தாரா, நிர்வாண நிலை அடைந்தாரா, இவர்கள் சாதாரண சாமியாரா. அதனால தான் பொதுவாக காவியை பார்த்தால் ஒரு கும்பிடு போட்டுட்டு சென்று கொண்டே இருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை பரிச்சயமாகி இவர் வணங்கத்தக்க ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறாரெல்லாம் தெரிந்தால் நீங்கள் வணங்குங்கள். ஆனால் அலட்சியமாக மட்டும் இருக்காதீர்கள். ஏன்னா உங்களுடைய கணிப்பில் வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் ஒரு நிலையில் வந்து உயர்ந்த நிலையில் இருக்கலாம். அதனால் பொதுவாகவே துறவியர்களை பார்த்தா இப்படி கையெழுத்து கும்பிட்டுட்டு அதுதான் ஐயப்பன் மாலை போடும்போது அதை பழக்கப்படுத்துகிறாங்க. சாமி சாரணம் மாலை போடுந்தா நல்லவனா கேட்டவனா பார்க்காது, ஐயப்பனா பாரு, சாமி சாரணம் நல்ல பயிற்சி அது. நீங்கள் இது இந்த மாதிரி ஒரு பயிற்சியை கொண்டீர்களானால் குறைந்தபட்சம் அவங்களை அலட்சியப்படுத்தாத ஒரு நிலை இருக்கும்.
உங்களுக்கு நன்கு தெரிந்து பெரிய நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரிந்து மனப்பூர்வமாக வணங்கினால் உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியம் கிடைக்கும். அதுதான் இன்றைய பாடம். இவ்வளோ பெரிய புண்ணியத்தை அடைந்து இவ்வளோ பெரிய புண்ணியத்தை உபதேசம் செய்கிற புத்த பகவான் நான் பிராமின், நீங்களும் நான் பிராமின், நானும் நான் பிராமின். அதனால் இதை பிராமணனாக பிறந்து அதை தூக்கி போடுங்க. அவங்ககிட்ட சண்டைக்கும் போகாதீங்க. அவன் இப்போ பிராமணன் இதெல்லாம் செய்கிறதில்ல, அவன் கூட ஜாடுறாங்க நான் பிராமணில் விட்டு இதை இப்போ ஏற்றுறான். அவனோட டெக்னிக் அதுதான். அதனால் பார்த்தீங்கன்னா நீ முட்டிக்கினா நான் பிராமணன் தான் முட்டிக்கணும். என் சப்ஜெக்ட் யாருன்னா பிராமணன், அண்ணியும் அவனை குத்த சொல்கிற அப்படின்றது தான். அது மாதிரிலாம் போய்டும். அதனால் இப்போ ரெண்டுத்தையுமே நீங்கள் விளக்கணும். இதை பிராமணர்கள்கிட்ட போய் விளக்கம் சொல்கிறதோ இல்லை அவங்களுக்கு ஆதரவுன்ற பேரில் அறியாமல் இருக்கிறவங்ககிட்ட போய் நீங்கள் வாதம் பண்ணுறதோ ரெண்டுத்தையும் தூக்கி போடணும். ஏன்னா பெரிய போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. இது இப்போவே நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணுற இதிலெல்லாம் இறங்கிடாதீங்க. அது உங்களுக்கு பயணப்படாது. வெறுமனே ஆத்திரம் கோபம் நம்ம சொல்கிறதாகவும் கேட்கலாம், அவன் இப்படி கேவலப்படுத்திட்டான், இதிலேயே மைண்டு ஓடிக்கினே இருக்கும். அது ஒரு விதமான அவஸ்தை, அது ஒரு விதமான உலகியல் வாழ்க்கை, அவ்வளவுதான். அதுக்கிட்டலாம் கூட போகாதீங்க, மனசில் வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா தடைகளாக வருகிறது. நீங்கள் ஆன்மீகம் நேராக காலடி வச்சாலே உடனே வர்ணாசிரம தர்மம்னு சொல்லி பிராமணன்லாம் வசதின்னு சொல்லி அவன் ஏற்றுக்கலைன்னா வாழும் விதத்தினால் பிராமணன் மெதுவாக ஊசியில் ஏற்றி அதுக்கப்புறம் பிறப்பினால் தான் பிராமணன் பெரிய ஊசியாக மாட்டு ஊசியாக போட்டு விட்டுறான். அதனால் எந்த விதத்துலேயுமே அந்த ஜாதி நியாயப்படுத்துகிறவங்ககிட்ட வாதம்லாம் கூட பண்ணாதீங்க. ஆனால் உங்கள் அளவில் தெளிவாக இருங்கள். இதெல்லாம் பிறப்பினாலோ அல்லது பிறப்பினாலும் ஜாதி இல்லை, வாழும் விதத்தினால் ஜாதின்னு புதுசாக கொண்டு வரான். இப்போ வாழும் விதத்தினாலும் ஜாதி இல்லை, தூக்கி போடு. என்னத்துக்கு அது? வாழும் விதத்தினால் நீ என்ன ஜாதின்னு வைக்கிறது? தூக்கி போடு. தனி மனிதன், நீ நல்லவனா கெட்டவனா, நீ அந்த நிலையை அடைந்திருக்கிறா, நீ என்ன முயற்சி பயிற்சி செய்தாய், இறைநிலையில் எதை எட்டி பிடித்திருக்கிற, அது ஒன்று தான் பேசும் ஆன்மீகத்தில். அதில் முன்னேறுவதற்கு முழு முனைப்போடு இருங்கள். அதற்கு உங்களுக்கு சிந்தனை தடைகளாக இவை வரும். ஏன்னா இது பெரிய அளவு பிரச்சாரம் பண்ணி அதை நடைமுறைப்படுத்தி வச்சுருக்குவேன். ஒருவேளை அவங்க அது உண்மையாக இருக்கும்பொழுது, ஒருவேளை அது உண்மையாக இருக்கும்பொழுது அப்படின்ற மாதிரி வரும். அப்படி வரக்கூடாது என்பதாக தான் நான் ஒரு வகுப்பிலும் அதை சொல்லி தூக்கி போடுகிறேன். தீமைகளை எல்லாம் வென்று துக்க வெள்ளத்தை தாண்டி கரையேறிய வணங்கத்தக்க புத்தரையோ அவர் அடியார்களையோ வணங்குவோன் நிர்வாண நிலை பெற்று எதற்கும் அஞ்சாது சஞ்சரிக்கும் முத்தர்களை வணங்குவோன் அடையும் புண்ணியத்தை எவரும் அளவிட முடியாது. இவைதான் தமபத பாடங்கள். இவளை நடைமுறை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி பயனடை.